நமஸ்தே. இப்போ நம்ம தோஹா வழி தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இல்லை நம்ம இன்றைக்கி மூணெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட மீனிங்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி மேலே ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். ஓகே, நான் சொல்லும் போதெல்லாம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதை ரீட் பண்ணும்போதுலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். கஸ்தூரி குண்டல் பஸ்ஸே मृंग टोंटे बन माहीन ऐसे गटी गटी राम है दुनिया देखे नाहीन. கஸ்தூரி அப்படின்னா இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ். ஓகே, இந்த ஃப்ரேக்ரன்ஸ் எதை ரெஃபர் பண்ணுறாங்க, எதோட ஃப்ரேக்ரன்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மான். ஓகே, அது வந்து நம்மளால் அது அந்த மான் கிட்ட தான் இருக்குது. அதை நம்ம காடு முழுக்க ஒன்றும் தேடிட்டு இருக்க முடியாது. அதாவது மான்கிட்ட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நம்ம வந்து காட்டில் இருக்கக்கூடிய எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஏசே அதே மாதிரி தான் கடி கடி ராம் ஹே துனியா தேக்கே நாஹின். அதே மாதிரி தான் மன நிம்மதி, கடவுள் எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. சந்தோஷம் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்மளால் இந்த வெளி உலகத்தில் நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஒருக்க கூட என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்கள். கஸ்தூரி குண்டல் பஸ்ஸே, கஸ்தூரினா ஃப்ராக்ரன்ஸ். ஓகே, மிருங்க டூட்டே பன் மாஹீன். ஓகே, பன் அப்படின்னா ஃபாரஸ்ட்டு, மிருங் இனி அர்த்தம் மான, டூண்டேனா சர்ச்சிங். ஓகே, ஏசே ஏசே அப்படின்னா லைக் தட். கடி கடி ராம் ஹே துனியா தேக்கே நாஹின். துனியானா வேர்ல்டா, தேக்கேனா நம்மளால் பார்க்க முடியாது, நாஹின் அப்படின்னா நாட். ஓகே, इन्हें अर्थ पाकला. गुरु गोविंद दो खटे काके लोगों पाई बलिहारी गुरु अपने கோவிந்த் தியா பதாய. இது வந்து கபீர்தாஸ். ஒரு வேளை உங்களுக்கு இதில் ஆத்தர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆத்தரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, குரு கோவிந்த் அப்படின்னா டீச்சரையும் காடையும் வந்து இங்கே கம்பேர் பண்ணுறாங்க. ரெண்டு பேரில் யார் பெருசு அப்படின்ற ஒரு கம்பேரிசன் தான் இந்த போயமில் கொடுக்குறாங்க. ஆனால் எப்போவுமே ஒரு கடவுளை விட நம்மளுக்கு டீச்சர் தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருப்பாங்க. அதுதான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து பாருங்கள். ரஹீமன் தோகா பிரேம் கா மத் தோடா சட்காய் टूटे से फिर ना मिले मिले जार फिर जाय गाय. ஓகே, இது வந்து ரஹீமான் எழுதியிருக்காங்க. ரஹீமான் மோஸ்ட்லி எழுதுகிற எல்லா போயம்லேயும் அவங்க ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா ரஹீமன் தான் ஸ்டார்டிங் இருக்கும். இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்பிக்கையை பற்றி சொல்கிறாங்க. ஒருக்கா நமக்கு வந்து நம்பிக்கை வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து சேர்க்க முடியாது. அதை இவர் எப்படி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்னா, ஒரு நூல் இருக்குது, அந்த நூலை வந்து அதுதான் நம்பிக்கை. அது உடஞ்சி போயிடுச்சு, அதாவது அது அருந்து போயிடுச்சு அப்படின்னா அது நம்ம திருப்ப ஒட்ட வச்சா அழகாக இருக்காது. அது மாதிரி தான் நம்ம வந்து யாரோட நம்பிக்கையும் உடைக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த போயமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பிரேம் அப்படின்னா உண்மையான ஒரு அன்பு, மத் அப்படின்னா டோன்ட், தோட்டோ அப்படின்னா இது ஆக்சுவலி பிரேக் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறமா டூட்ஸே ஃபிர்னா மிலே மிலே ஜாட் ஃபிர் கை. ஓகே, நம்ம வந்து பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாராச்சும் நம்ம மேலே உண்மையாச்சும் நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னா அதை நம்ம எப்போவுமே பிரேக் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த மூணும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, எப்போவுமே மான்கிட்ட வந்து ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். அதை எப்படி நம்மளால் காட்டில் இருக்க எந்த மூலையிலையுமே கண்டுபிடிக்க முடியாதோ அதே மாதிரி மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. வெளி உலகத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட்டோட மீனிங். செகண்ட் பாருங்கள். இங்கே டீச்சரையும் கடவுளையும் கம்பேர் பண்ணுறாங்க. ரெண்டு பேரில் யார் பெரியவங்கன்னு ஒரு டிபேட் வருது. அதில் எப்போவுமே டீச்சர் தான் பெரியவங்கன்னு சொல்கிறாங்க. தேர்டில் இந்த ரஹீமன் தோஹையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்பிக்கைங்கிறது ஒரு நூல் மாதிரி, அது வரைக்கும் அருந்து போச்சுன்னா நம்மளால் திருப்ப அதை ஒட்ட வச்சு நம்மளால் திருப்ப கொண்டு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது இந்த மாதிரி மீனிங்ஸை மேலே ஈஸியாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு படிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, தன்யவாத்.